ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விகே மேக்ஓவர். இன்னைக்கு நம்ம மோஸ்ட் வாண்டடாக இருக்கக்கூடிய லிப் பிக்மெண்டேஷனை பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் சொல்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? டாபிக் உள்ள போகலாமா? பிக்மெண்டேஷன் வந்துட்டு குறைக்கிறதுக்காக ஒரு சில டிப்ஸ் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் பேஸ்ட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது உங்கள் பேஸ்ட். ஏன்னா பேஸ்ட்டில் வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்னால அலர்ஜிஸ் வந்துட்டு வரும். அந்த அலர்ஜினாலையும் பிக்மெண்டேஷன் வரலாம். ஓகேங்களா? செகண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் லிப்ஸை வந்துட்டு லீக் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி லிப் வந்துட்டு ட்ரை ஆகி கிராக்காக இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு பிச்சு எடுப்போம். நமக்கு வந்துட்டு நம்ம பல்ல வச்சோ இல்லை கையை வச்சோ வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு உரிச்சு எடுப்போம். அதை நீங்கள் பண்ணவே கூடாது. டே டைமில் லிப் பாம் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக டே டைமில் லிப் பாம் யூஸ் பண்ணணும். அதோடு நீங்கள் SPF 30 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அண்ட் ஒன் மோர், எவ்ரி 3 hours ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் லிப் பாம் வந்துட்டு அப்ளை பண்ணுறது பெட்டர். ட்ரை லிப்பாக இருக்கிறவங்க இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எந்த மாதிரியான, சரி இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க, இதை யூஸ் பண்ணி சொல்கிறீங்க, எந்த மாதிரியான லிப் பாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஓகேங்களா? அப்போ எது யூஸ் பண்ணணும், எதை மாதிரியான இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம டூ அண்ட் டோன்ட்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? டூஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டா பெட்ரோலேட்டியம், சியா பட்டர், கிளைகாலிக் ஆசிட், நியாசினமைட், அர்பன்டைன், கால்ஜிக் ஆசிட், இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் உள்ள லிபாம்ஸ் வந்துட்டு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுலேயும் SPF உள்ளதாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய லிப் வந்துட்டு ரொம்ப லைட்டனிங்காகவும் மாய்ஸ்சராகவும் வச்சுக்க வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதை வந்துட்டு நம்ம அப்ளிகேஷனாக மட்டும் பண்ணாமல் எல்லாம் பண்ணியாச்சு எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, வாட்டர் இன்டேக் வந்துட்டு போதுமான அளவு இருந்திருக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு அப்ளிகேஷன் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு இன்டேக்கு ரொம்ப முக்கியம். ஒன்றும் பெருசாக இல்லை, தண்ணி வந்துட்டு நம்மளுடைய பாடியை வந்துட்டு ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு தான் நம்ம வாட்டர் இன்டேக் பண்ணுறோம். அது நம்ம லிப்புக்குமே வந்துட்டு லிப்பு, ஐஸு, நம்மளுடைய ஸ்கின், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால நம்ம வந்துட்டு தண்ணியை வந்துட்டு அவாய்ட் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அது எதுவும் மிஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன அப்ளிகேஷன் போட்டாலும் அப்போதைக்கு தான் உங்களுடைய ரிசல்ட் வந்துட்டு பர்மனெண்ட்டாக நிற்காது. அப்போ எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கேம்பர், மென்தால், பெப்பர்மெண்ட் அண்ட் ஃப்ராக்ரன்ஸாக இருக்கிற லிபாம்ஸ், லிப்ஸ்டிக்ஸ் இதெல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வாங்குறப்பவே பின்னாடி இன்க்ரீடியன்ஸில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இன்க்ரீடியன்ஸில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு இந்த நேமில் ஏதோ ஒன்று இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு அதை பை பண்ணாதீங்க, அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எந்த மாதிரி பை பண்ணணும் அப்படின்றத நான் வந்துட்டு ரூல்ஸில் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் வந்துட்டு ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ட்ரை லிப்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு அதை நம்ம நார்மல் ஆக்கிட்டு அப்புறம் நம்மளுடைய டே ரொட்டீனை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். அது எப்படி நம்ம நார்மல் ஆக்குறது அப்படின்னு பார்த்துக்கிட்டா, கீ அண்டு சுகர் பவுடர் இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லிப்பில் வந்துட்டு 2 to 3 minutes வந்துட்டு நம்ம மசாஜ் கொடுக்கணும். மசாஜ் அதாவது ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வந்துட்டு அதை அப்படியே ட்ரை ஆக விட்டு நம்ம வைப் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? வைப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு லிப் பாமோ இல்லை ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஆயில் பெஸ்ட்டுன்னா அந்த ஆல்மண்ட் ஆயில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னா லிப் பாம், இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில் வந்துட்டு சும்மா ஒரு ட்ராப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுவே வந்துட்டு லிப்பு ட்ரை ஆகி நீங்கள் பல்லையோ கையிலையோ பிச்சு எடுத்து அது புண்ணாகவோ இல்லை ஒரு அலர்ஜி மாதிரியோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த சுகரும் கீயும் வச்சு மசாஜஸ்லாம் பண்ணுறத வந்துட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நம்ம வந்துட்டு மெடிசனாக கொண்டு போய் அதை க்யூர் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும். அதே மாதிரி கிராக் லிப்ஸ் இருக்கிறவங்க, அதாவது ட்ரை லிப்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு லிப்ஸ்டிக் போடுறதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக லிக்விட் லிப்ஸ்டிக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். மேட் பேஸ்டு யூஸ் பண்ணாதீங்க, லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ணாதீங்க எனக்கு கேட்டால். ஓகேங்களா? ஏன்னா அது வந்துட்டு எகைன் வந்துட்டு உங்களுடைய லிப்பை ட்ரை ஆக்க தான் பார்க்கும். ஓகேங்களா? இதை நான் சொன்னதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த சம்மருக்கு நமக்கு இது தேவையான ஒரு விஷயம் தான். அதனால கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, யாருக்கெல்லாம் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங் பை உங்கள் குட் பாக்டீரியா.